சீனிவாசன், நீங்கள் என்ன சார் ஏதோ தொண்டர்கள் இணையில தொண்டர்கள் மாறலன்னா சொல்கிறீங்க. ஸ்ரீராம் அவர்கள் சொல்கிறாரு எல்லாருக்கும் ஒன்றா இணைன்னு வந்துருச்சு, நடுவில் இந்த வர்றவங்களாம் தான் அது சேர்ந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்றாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது சொல்லதிகாரத்துடைய பார்வையாளர்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. அரசியல் காரணங்களுக்காக அந்த 43% வாக்களிச்சிருக்காங்க சொல்றாங்க. ஆமா, வியூகம். அதுக்கு தான் நன்றி சொல்லணும். காரணம் என்னன்னா, வன்னியரசனுக்கு தான் நான் பதில் சொல்லணும். காரணம் அதாவது திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் கொள்கை அளவுல எந்த விதமான வேறுபாடும் கிடையாது, வித்தியாசமும் கிடையாது. அது சொல்றதுக்கு நன்றி. என்ன காரணம்னா, நீங்க மக்கள் விரோத அரசு திமுக அரசை அகற்றுவதற்கு 26 சட்டப்பேரவை தேர்தல் இன்றைக்கு ஒரு வாய்ப்பு. அப்ப மக்கள் நலனை கருத்தில் கொள்ளுகிற விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், இது மாதிரி கட்சிகள், அதாவது திமுக செய்யற தவறுகளுக்கு சாமர வீசாம அதிமுக கொள்கையில் சரியாக இருக்கின்ற அந்த இயக்கத்தோடு இந்த இணைந்து நீங்க ஏன் மாறக்கூடாது? அப்ப அதிமுக ஒரு புது பாதை அமைக்குது, ஒரு ராஜ வியூகம் அதிமுக அமைக்கின்ற ஒரு புது வியூகமா தான் எடப்பாடியார் இந்த கருத்தை வச்சிருக்காருன்னு நான் பாக்குறேன். அப்ப பாஜக மதவாத சக்தி, இது சட்டப்பேரவை தேர்தல் அது ஒரு ஓரமா வச்சிருங்க. தமிழ்நாட்டு நலன்களுக்காக ஒன்னா இருக்கிற உங்க கூட்டணி கட்சிகள், திமுக கூட்டணியில ஒரு குழப்பம் இருக்கு, ஆனா இல்லாத மாதிரி மாசம் மாசம் ரீசார்ஜ் பண்றாரு திமுகவோட தலைவர். அப்ப இந்த சூழல் இப்படி சொல்லலாம். நீங்களும் மாசம் மாசம் கொளுத்தி பாக்குறீங்க, அது கொளுத்தவே மாட்டேங்குது. இல்ல, கொழுந்து விட்டு எரியும் சார். இது கொழுந்து விட்டு எரியும். 6 மாதம் பொறுங்க. இல்ல சார், அது 2 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்கல்ல. சரி, ரைட். இல்ல, அதிமுகவோட பொதுச்செயலாளர் 6 மாத இடைவெளிங்கிறத ராஜதந்திரம் தான். அதற்கான ஒரு நீங்க சொல்றது என்னன்னா, பாஜக தவிர்த்த மற்ற எல்லா கட்சிகளையும் ஒண்ணா இணைக்கிறது, இன்க்ளூடிங் திமுக கூட்டணி கட்சிகளை அப்படிங்கிறீங்க. இல்ல, நான் திமுகவை எதிர்க்கின்ற பாஜக அல்லாத கட்சிகள் அதிமுகவோட ஏன் சேரக்கூடாதுன்னு நான் கேட்கிறேன். ஃபைன். நான் வரேன். திரு ஷியாம், நிறைவு கருத்து. நீங்க இப்ப எல்லாரும் ஒன்றா சேரணும்னு நினைக்கிறப்ப நடுவில் நீங்கள்லாம் சேர்ந்து, நீங்கன்னா உங்களை சொல்ல பொதுவாக பலருக்கு அப்படி ஒரு விருப்பம் இருக்குது அப்படின்னு திரு ஸ்ரீராம் முன்வைக்கிறாரு. அப்படி தான் அதை பார்க்க வேண்டியிருக்கா, இல்லை நடைமுறையில் இது சாத்தியம் இல்லைன்றீங்க? ஏன்னா தொடக்கத்தில் நீங்கள் ஒரு பாஜகவோட கூட்டணிங்கிறது சாத்தியம் குறைவுங்கிற மாதிரி தொடங்குனீங்க. சாத்திய குறைவு தாங்க, இப்பவும் அதான் சொல்கிறேன். தேர்தல் வியூகங்கிறது தான் சரி. என்ன லாபம்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இரட்டைலை சம்பந்தமான தாவாக்கள் தேர்தல் ஆணையத்தில் பெண்டிங். சரி, பிஜேபியை நேரடியாக இப்போ நம்ம விரோதிச்சுக்கிட்டோம்னா அவங்க என்ன வேணாலும் செய்வாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பிஜேபி ஆதரவாளர்கள் அவங்களுக்கு இப்போ அதிமுக பேரில் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு.